Hi guys, next வந்து chapter 3ல அல்ஜிப்ரா ஆல்ரெடி நம்ம நிறைய சாப்டர் 5 பார்த்துட்டோம், ப்ராப்ளம் 8 பார்த்தோம். சாப்டர் 3 இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கலாம். அல்ஜிப்ரா எக்ஸாம்பிள் 3.8ல சால்வ் சம் 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இங்க ரெசிப்ரோக்கல் இருக்கு, ரைட்டா? ஸோ ரெசிப்ரோக்கல் நான் சால்வ் பண்ணாலே மற்ற எல்லாமே நீங்க சால்வ் பண்ண முடியும், ரைட்? ஸோ ரெசிப்ரோக்கல் எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னா, ஸோ ரெசிப்ரோக்கலை முதல்ல நார்மலா மாற்றும். ஸோ நான் என்ன பண்றேன், இங்க 1/x 1/y 1/z இருக்கு இல்லையா? ஸோ நான் 1/x பின்னு வச்சுக்கிறேன், 1/y q அண்ட் 1/z வந்து ஆர்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? 1/2x. அப்போ 1/2 இன்டூ 1/x அர்த்தம். அப்போதான் 1/2x பிளஸ் 1/4 இன்டூ 1/y மைனஸ் 1/3 இன்டூ 1/z ஈக்குவல் டு 1/4. ஓகே, 1/2 அப்படியே இருக்கும். அதாவது 1/2 நம்பர்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். 1/x மட்டும் என்ன ஆகும்? p ரைட்டா? இப்போ அதை p/2 எழுதிக்கலாமா? ஓகே, அதே மாதிரி இது 1/y cube, q/4 மைனஸ் 1/z வந்து r, அப்போ r/3 ஈக்குவல் டு 1/4. எல்சிஎம் எடுத்தா என்ன ஆகும்? 2க்கும் 4க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தா 2 1s are 2s are. ஓகே, 2 2s are 4 3s are 12. ஸோ எல்சிஎம் எடுத்தனா 2 12 எத்தனை டைம்? 6 டைம். ஸோ 6p அதை இங்கே மல்டிபிள் பண்ணும். நெக்ஸ்ட் 4 12 எத்தனை டைம்? 3 டைம். அப்போ 3q. 3 12 எத்தனை டைம்? 4 டைம். ஸோ மைனஸ் 4r ஈக்குவல் டு 1/4. 4 1 டைம், இது 4 3s are 2. ஸோ 6p plus 3q minus 4r equal to 3. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ரைட்? நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இது 1/x ஈக்குவல் டு 1/3y. ஓகே, 1/x ஈக்குவல் டு 1/3 இன்டூ 1/y. அப்போ 1/x pனும், ஓகே, 1/y qன்னு வச்சுக்கலாம். அப்போ q/3. அப்போ 3p ஈக்குவல் டு q, அதாவது 3p மைனஸ் q ஈக்குவல் டு 0. இது ரெண்டாவது. இதுவும் வச்சு 3p qன்னு வச்சுக்கலாம். ஓகே, மூணாவதா, ரைட்டா? மூணாவது என்ன? 1/x மைனஸ் 1/5y plus 4/z ஈக்குவல் டு, இது மிக்சட் ஃபிராக்ஷன் இருக்கு. 15 2s are 30. 30 plus 32. ஸோ 32/15, ரைட்டா? ஸோ 1/x இது மைனஸ் 1/5 இன்டூ 1/y, இது 1/z இன்டூ 4/z ஈக்குவல் டு 32/15. ஓகே, என்ன பண்ணலாம்? 1/x p, இது 1/y q/5. இங்க என்ன ஆகும்? 1/z இன்டூ 4. அப்போ 1/z வந்து 6, அப்போ 4r. இது மேலே நம்பர் இருக்கு, ரைட்டா? ஸோ 4r ஈக்குவல் டு 32/15. ஸோ 5 மல்டிபிள் பண்ணு. 5p மைனஸ் q பிளஸ் 5 4s are 20r. இது 1 டைம், இது 3 டைம், ரைட்? இப்போ 3 அப்படி மல்டிபிள் பண்ணு. ஸோ 3 இன்டூ 5 15p மைனஸ் 3q பிளஸ் 3 20s are 60r ஈக்குவல் டு 32. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, ரைட்? இப்போ 3 ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. என்ன பண்ணா 3 ஈக்குவேஷனே சால்வ் பண்ணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது 1 2 3 எடுத்துக்கிறேன். இது 1 இது 2 இது 3. ஸோ 3 வேரியபிள் இருக்கு. 2 வேரியபிளா இருந்தாலும் நமக்கு எலிமினேஷன் மெத்தட் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ அப்போ நான் செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஃப்ரம் 2 நமக்கு 3p மைனஸ் q வந்து 0. அப்போ 3p ஈக்குவல் டு q. ஓகே, 3p வந்து என்னது? நமக்கு q. அப்போ qன்ற இடத்துல நான் 3p போடலாமா? அப்போ ஈக்குவேஷன் 1 என்ன ஆகும்? ஈக்குவேஷன் 1 becomes 6p இருக்கு. ஓகே, 6p பிளஸ் 3 q இருக்கா? 3qன்ற இடத்துல 3p போடுறேன். ஓகே, மைனஸ் 4r ஈக்குவல் டு 3. ஓகே, ரைட்? 6p 3 3s are 9p minus 4r equal to 3. அப்போ 6 9 15p minus 4r equal to 3. ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகேவா? அதே மாதிரி ஈக்குவேஷன் 3 பண்ணலாம். ஈக்குவேஷன் 3 becomes 15p அப்படியே இருக்கும் மைனஸ் 3 qன்ற இடத்துல 3p போடும். ஓகே, 15p minus 3 3s are 9p plus 60r equal to 32. 15 minus 9 6p plus 60r equal to 32. Right? 2 table cancel பண்ணு. 3p plus 2 table என்ன பண்றேன்? 30r equal to 16 times. Okay, இது equation 5. இப்போ என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாமா? equation இப்போ பாருங்க, 4ம் p and rல இருக்கு, 5ம் 3 and rல இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? சால்வ் equation 4 and 5 elimination method. Okay, so 15p
minus 4r equal to 3. 3p plus 30r equal to 16. So fourth equation இங்க பாருங்களேன், இங்க 15 இருக்கு, இங்கேயும் 15 இருந்தாதான் எனக்கு p கட் ஆகும் ரைட்டா. இங்க 15 வரணும்னா நான் இது கூட எதை மல்டிபிள் பண்ணும், 3 into 5 ஸ்டார் பண்ணா 15 வரும் ரைட்டா. அப்போ ஈக்குவேஷன் 4 இது 4 ரைட்டா, இது 4 இது 5. ஓகே, ஈக்குவேஷன் 4 1 பண்றேன், ஈக்குவேஷன் 5 டைம்ஸ் பண்றேன். ஓகே, 1 பண்ணாதான் 15 ஆகும். ஸோ 15p minus 4r equal to 3. 5 3s are 15p, 5 into 30, 3 5s are 15, 150r equal to 16 into 5s are 16 5s are 80. Okay, so negative symbol. Cancel. So minus 4 minus 150 minus 154 are equal to minus 154 are equal to 3 minus 80 minus 77. So r equal to minus 77 by minus 154. Okay, 1 times இது 2 times. r வந்து 1 by 2. Okay, r வந்து 1 by 2. Nice. Next r கண்டுபிடிச்சாச்சா, அதை எடுத்துட்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல போடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடலாமா, இல்ல 4ல போடலாமா, எதுல வேணா போடலாம். ஓகே, ஸோ 15p minus 4 r வந்து 1 by 2 equal to 3. 15p minus இது 1 time இது 2 time, 2 equal to 3. Right, so 15p equal to 3 minus 1 பார்க்கும்போதுனா plus 2. So 15p என்ன ஆகும், 3 plus 2 5. So p equal to 5 by 15, அதாவது 1 by 2. So p கண்டுபிடிச்சாச்சு, r கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, 3p equal to q இருக்கு இல்லையா, அப்போ அதுல இதை p போட்டோம்னா நமக்கு q கிடைச்சிடும். ஸோ 3p equal to q, p வந்து 1 by 3, அப்போ q வந்து 1. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் p q r கண்டுபிடிச்சாச்சு ரைட்டா. ஆனா கொஸ்டின்ல என்ன இருக்கு, x y z இருக்கு. ஓகே, நமக்கு p யோட வேல்யூ என்ன, 1 by 3, q யோட வேல்யூ 1, r யோட வேல்யூ 1 by 2. ஓகே, நம்ம p என்ன எடுத்திருக்கோம், 1 by x, p என்னது 1 by x. So p equal to 1 by x. இதுல இருந்து x வேல்யூ என்னது, x வேல்யூ வந்து 3. இல்லாட்டி வந்த ஆன்சர் ரெசிப்ரோக்கல் பண்ண ஆன்சர். q என்னது 1 by y, இங்க எதுவுமே இல்லை 1 by 1 இருக்கு, அப்போ y என்னது 1, இல்லாட்டி 1 by 1 ரெசிப்ரோக்கல் பண்ணா இந்த ஆன்சர். r என்னது 1 by z, z என்ன 2, இல்லாட்டி என்ன பண்ணலாம், ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். 1 by 3 3, 1 by 1 1, 1 by 2 2. ரைட், நம்ம எக்ஸாம்பிள் 3.1 ஸ்கொயர் ரூட் வந்து சாப்டரோட இம்பார்ட்டன்ட், எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் வரும். ஓகே, கண்டிப்பா. ரைட், ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. 64 x power 4. ஓகே, ரைட். ஸோ என்ன அப்படின்னா, இங்க ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர், ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 64 x power 4, இதுக்கு ஸ்கொயர் ரூட் இருக்கு. ஓகே, 64 ஸ்கொயர் ரூட் எடுத்தா வெளில 8, ஏன்னா 8 into 8 64, x 4 இருக்கு, அப்போ வெளில எடுத்துட்டா x ஸ்கொயர் ரைட்டா. இப்போ அதை இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். ஓகே, இப்போ ரெண்டு பக்கம் மல்டிபிள் 8 8s போட்டுட்டு மல்டிபிள் பண்ணணும் அந்த நம்பரால். 8 8s 64, x ஸ்கொயர் into x ஸ்கொயர் x power 4. ஓகே, மைனஸ் பண்ணிட்டு இதை கேன்சல் பண்ணிடும். அடுத்து என்ன பண்ணா, ஸ்கொயர்னால 2 2 இருக்கணும் கீழே, மைனஸ் 16x cube பிளஸ் 17x ஸ்கொயர் ரைட்டா. ரெண்டு நம்பரை இறக்கிட்டு மேல இருக்கிறத 2ஆல மல்டிபிள் பண்ணும். 8 into 2 16x ஸ்கொயர். ஓகே, இப்போ அகைன் இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணும், மீன்ஸ் மைனஸ் 16x கியூபா டிவைடட் பை 16x ஸ்கொயர். கேன்சல் பண்ணா 16 16 கட்டு, எக்ஸ் ஸ்கொயர்ல 2x கட்டு, இது ஒன்று கட்டு, அப்போ மைனஸ் எக்ஸ் வரும். ஓகே, அந்த மைனஸ் வர்றத இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். ஓகே, எல்லாமே 2 2 2 இருக்கு ரைட்டா. முதல்ல என்ன பண்ணும், எடுத்துட்டு 64 ஸ்கொயர் பண்ணிட்டு 8 ரெண்டு இடத்துலயும் போட்டு அந்த போட்ட நம்பரால இங்க என்ன இருக்கோ அதை மட்டும் பண்ணும். கேன்சல் பண்ணியாச்சா, அப்புறம் 2 இறக்கணும், 2 இறக்கிட்டு இங்க இருக்கிற 8x ஸ்கொயர் 2ஆல மட்டும் இருக்கணும், எப்பவுமே 2ஆல தான் போடும், பண்ணிட்டு இங்க போட்டாச்சு. இப்போ இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரையும் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரையும் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணிட்டு மறுபடியும் 8x ஸ்கொயர் 8x ஸ்கொயர் போடும், அந்த மாதிரி மைனஸ் எக்ஸ் போட்டுட்டு இப்போ போட்ட நம்பர் என்னது மைனஸ் எக்ஸ், அதால மறுபடியும் இது ஃபுல்லா மட்டும். ஓகே, அப்போ மைனஸ் எக்ஸ் இன்டூ 16x ஸ்கொயர் மைனஸ் 16x கியூப். எப்பவுமே இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்க நம்பர்லாம் கேன்சல் ஆயிட்டே வரும். ஓகே, இப்போ மைனஸ் எக்ஸ் இன்டூ மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, மறுபடியும் என்ன பண்ணணும், சிம்பிள் மாத்தணும். 17 minus 1x square 16x square. மறுபடியும் என்ன பண்ணணும், அகைன் 2 இருக்கணும். ஓகே, இப்போ
அகைன் இதை 2 ஆல மல்டிபிள் 8x ஸ்கொயர் எப்படி 2 ஆல மல்டிபிள் பண்ணி போட்டோமோ இங்க 2 இருக்கா, அப்ப 16x ஸ்கொயர் மைனஸ் 2x. இப்போ அகைன் ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணலாம். 16x ஸ்கொயர் பை 16x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்ப இங்கேயும் 1 இங்கேயும் 1. ஓகே, அப்போ 1ஆல எல்லாம் பண்ணா இதே இங்க வரும் ரைட்டா. 1 into 16x ஸ்கொயர் 16x ஸ்கொயர், 1 into minus 2x minus 2x, 1 into 1 plus 1. So again symbol change பண்ணணும். So the final square root answer வந்து 6x 64x power 4 minus 16x cube plus 17x square minus 2x plus 1 equal to mod போட்டுக்கும். ஏன்னா பிளஸ் ஆர் மைனஸ் வரும் ரைட்டா. ஸோ வெறும் பாசிட்டிவ் எழுதணும். ஸோ மேலே இருக்காது ஆன்சர் 8x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ். ஓகே, என்ன மீனிங்னா இதையே இன்னொரு தடவை போட்டு மல்டிபிள் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வரும். ஓகே, அடுத்ததான் ஸ்கொயர் ரூட்லயே வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கிற மாதிரி. ஓகேவா, ஸோ இந்த சம்ஸும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, அகைன் மறுபடியும் அதே மாதிரி ஸ்கொயர் ரூட்ல எழுதணும். லாஸ்ட் டைம் என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அதே தான். பட் இங்க ஏஎக்ஸ் பவர் 4 முதல்ல கொடுத்தாச்சு. அப்போ எந்த நம்பர் ஏ என்ன எடுக்கணும் அதெல்லாம் தெரியாது ரைட்டா. ஸோ முன்னாடியே வேரியபிள்லாம் வந்துச்சுன்னா பின்னாடி இருந்து அந்த ஆர்டர் எழுதி. ஓகே, அப்படியே பின்னாடி இருந்து எழுதிட்டு வரேன். 100 பிளஸ் 220x plus 361x square plus bx cube plus ax cube. ஓகே, இப்போ எப்பயும் போல பண்ற மாதிரி பண்ணிட்டே. ஓகே, முதல்ல 100 என்ன பண்ணும், ஸ்கொயர் ரூட் பண்ணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் பண்ண 10 into 10 அதெல்லாம் அப்போ 10. அப்போ அந்த 10 இங்கேயும் போடணும், 10 இங்கேயும் போடணும். ஓகே, இப்போ 10 into 10 100 என்ன பண்ணும், இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் 2 2 இறக்கணும். 220x 361x ஸ்கொயர் மறுபடியும் 2ஆல மேல மல்டிபிள் பண்ணணும். 10 into 2 20. இப்போ முதல்ல இருக்கிறதையும் முதல்ல இருக்கையும் டிவைட் பண்ணணும். ஓகே, 220x divided by 20 10 to 11 time 11x. ஓகே, 11x plus 11x plus 11x போட்ட நம்பரால மல்டிபிள் பண்ணணும். 11 into 20 220x இருக்கனால 11x இருக்கா. ஸோ 11 into 11 121 x1 x2 x ஸ்கொயர். அகைன் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேன்சல் ஆகிட்டே வரும். 361ல 121 போச்சுன்னா 1 1 0, 6ல 2 போச்சுன்னா 4, 3ல 1 போச்சுன்னா 2, x ஸ்கொயர் அப்படியே போடணும். மறுபடியும் 2 இருக்கும் பிளஸ் bx cube பிளஸ் ax. ஓகே, அகைன் என்ன பண்ணணும், 2 இறக்கிட்டு இங்க 2ஆல மல்டிபிள் பண்ணணும். 20 பிளஸ் 22x. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணணும். 240x ஸ்கொயர் டிவைடட் பை 20. இது 0 கேன்சல், 1 டைம்ஸ் இது 12 டைம்ஸ், அப்போ 12x ஸ்கொயர். ஓகே, plus 12x square plus 12x square. இப்போ போட்ட நம்பரால மல்டிபிள் பண்ணணும். 12 2s are 24, 240x square. 12 into 22 எவ்வளோ, 2 2s are 4, 2 1s are 2, 264. ஸோ 264 இங்க x இருக்கு, இங்க x ஸ்கொயர் இருக்கு, அப்போ x cube plus x square into x square, x power 4, 12 into 12 144. இப்போ நெகட்டிவ் பண்ணலாம். Since it is given as it's a perfect square னா ஆன்சர் இங்க 0 வரும். அப்போ இங்க 240 இருந்ததுன்னா இங்கேயும் பிளஸ் 240 இருக்கணும். இங்க 264 இருக்கு, அப்போ b என்னவா இருக்கணும், 264 தான் இருக்கணும். அப்பதான் மைனஸ் சிம்பிள் மாத்தும்போது கேன்சல் ஆகும். 144க்கு அப்போ ஏவா என்னவா இருக்கணும், 144. Therefore the values of a and b are 144 and 264 respectively. Right, next one exercise 3.5 question number 3ல to simplifyலயும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா, ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். பி ஸ்கொயர் பிளஸ் 3b மைனஸ் 20 குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். ஓகே, மல்டிபிள் பண்ணா -28, ஆட் பண்ணா 3. ஓகே, ஃபர்ஸ்ட் 3 மல்டிபிள் பண்ணா -28, ஆட் பண்ணா 3 வரணும். எந்த ரெண்டு நம்பர், ஓகே 7 4s வருமா. இப்போ 7 4s 28, 7ல 4 போனாதான் 3 வரும். ஓகே, இப்போ 7 - 4 28 - 28 ஆகுது. ஓகே, ஆட் பண்ணா 3, மல்டிபிள் பண்ணா -28. அப்போ b வந்து ஃபேக்டரா எழுதிக்கணும். ஓகேவா, அப்போ இங்க 7 இருக்கா, அப்போ b + 7 அப்படியே எழுதிக்கலாம், b - 2. ஓகே, இல்லாட்டி b வேல்யூ வேணும்னா +7 = 0, அப்போ b = -4, b - 4 = 0, அப்போ b = 4. ஓகேவா, இப்போ வர நம்பரை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ ரெண்டாவது b ஸ்கொயர் + 4b + 4 மல்டிபிள் பண்ணா 4, ஆட் பண்ணாலும் 4. எந்த ரெண்டு நம்பர், 2 2s. அப்போ b + 2 b + 2. ஓகே, இங்க என்ன இருக்கும் இந்த ரெண்டு நம்பர். மூணாவது b ஸ்கொயர் - 49. ஓகே, b ஸ்கொயர் - 49. இது என்ன பண்ணலாம், b ஸ்கொயர் - 7 ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர் - b ஸ்கொயர். அப்போ a + b
into a minus b formula. என்ன formula? a square minus b square formula. a plus b into a minus b. நாலாவது b square minus 5b minus 4. மல்டிபிள் பண்ணா minus 14. ஆட் பண்ணா minus 4. 7 2s. ஓகே, எதுக்கு மைனஸ் வரீங்க? பெரிய நம்பருக்கு மைனஸ். அப்பதான் -5 + 2 -7 + 2 -5 14. அப்போ b -7 b + 2 எல்லா ஃபேக்டர் எழுதியாச்சா? ஓகே, இப்போ சிம்பிளிஃபை. ஓகே, சிம்பிளிஃபை ரைட்டா? ஸோ அப்படி எழுதிக்கிறேன். அந்த b ஸ்கொயர் + 3b - 28. ஓகே, அதுக்கான ஃபேக்டர்ஸ் என்ன? b + 7 into b - 1 divided by b square plus 4b plus 1. இதுக்கான ஃபேக்டர்ஸ் என்ன? b plus 2 into b plus 2. இங்க டிவைட் இருக்கா? டிவைட்னா இங்க மல்டிபிளா மாத்திட்டு, ஓகே, இதை கீழையும் அதை மேலையும் கொண்டு வரணும். மல்டிபிளா மாத்தின அப்படின்னா b square minus 4 9 கீழே வந்துடும். b square minus 4 9 கீழே வந்துச்சுன்னா b plus 7 b minus 7 கீழே இருக்கும். அப்போ b square minus 5 minus 14 மேலே போயிடும். மேலே போச்சுன்னா b minus 7 b plus 2 கீழே. இதெல்லாம் கேன்சல் பண்ணணும், பண்ணிக்கலாம். b plus 2 b plus 2 b minus 7 b minus 7 b plus 7 b plus 7 கேன்சல் ஆகாதது. This is the final answer. அடுத்தது chapter 3ல solve pq x square minus p plus q the whole square x plus p plus q the whole square. ஓகே, ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்ம ஃபார்முலா மெத்தட்ல தான் பண்ணுவோம். ஃபார்முலா மெத்தட் என்ன அப்படின்னா x equal to -b plus or minus root of b square minus 4ac divided by d. ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா abc வேல்யூ முதல்ல கம்பேர் பண்ணிக்கலாம். pq x square minus p plus q whole square x நான் கம்பேர் பண்றேன். ax square plus bx plus c equal to 0. கம்பேர் பண்ணோம்னா x ஸ்கொயர் ஒட்டி இருக்கிறது தான் எனக்கு a. அப்போ x ஒட்டி இருக்கிறது b, c வந்து கான்ஸ்டன்ட், அதாவது ரைட். அப்போ நான் இந்த ஃபார்முலால போடுறேன். சால்வ்னா x வேல்யூ கண்டுபிடிக்கும் ரைட்டா? நம்பரா இருந்தா நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனா இங்க p and q வேரியபிள். ஸோ x equal to minus b இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ ஹோல் ஸ்கொயர் minus b plus or minus root of b ஸ்கொயர். b ஸ்கொயர் பண்ணா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஓகே, p plus q the whole ஸ்கொயர். ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் இருக்கு, மறுபடியும் ஸ்கொயர் பண்ணா 2 into 2 4 ஆயிடும். ஓகே, b ஸ்கொயர் minus 4 a வந்து pq, c வந்து p plus q the whole ஸ்கொயர் divided by 2a. ஓகே, divided by 2a என்ற இடத்துல pq. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? x equal to எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? p plus q the whole ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படியே வச்சுப்போம். p plus q the whole power 4. p plus q the whole ஸ்கொயரை நான் காமன் எடுக்கிறேன். இதுல இருந்து p plus q the whole ஸ்கொயரை காமன் எடுக்கிறேன். அப்போ அந்த இடத்துல p plus q the whole ஸ்கொயர் இருக்கும். உள்ள செக் பண்ணி பாருங்க, மல்டிபிள் பண்ணி p plus q the whole ஸ்கொயர் 4 ஆயிடும். மைனஸ் 4 வெளில எடுக்கல, 4 இருக்கும், p q இருக்கும். ஆனா p plus q the whole ஸ்கொயர் வெளில எடுத்துரும். அப்போ எதுவுமே இருக்கு. டிவைடட் பை 2pq. ரைட்டா? ஸோ ரெண்டு ரெண்டா இருந்தா ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில எடுக்கும். அப்போ x equal to, அப்போ p plus q the whole ஸ்கொயர் நான் வெளில எடுக்கலாமா? ஆல்ரெடி வெளில p plus the whole ஸ்கொயர் plus or minus p plus q the whole ஸ்கொயர் root of உள்ள எனக்கு p plus q the whole ஸ்கொயர் minus 4pq divided by 2pq. உள்ள எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர் minus 4pq. Okay, so p plus q the whole square, p plus q the whole square plus 2pq minus 4pq. அப்போ minus 2pq ஆயிடுமா? Okay, plus or minus x வந்து இங்க ரெண்டு இருந்தா வெளில ஒண்ணுதான் எடுக்கணும். ஓகே, அப்ப இங்க ஸ்கொயர் வரும். உள்ள என்ன பண்ணலாம்? a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர். அப்போ p minus q the whole ஸ்கொயர் எழுதிக்கலாமா?
அப்போ p plus q the whole square plus okay p minus q the whole square ரெண்டு இருந்தா ரூட்ல 1 எடுக்கலாம் divided by 2p x equal to a plus b a minus b ஃபார்முலா a square minus b square கிட்ட ரூட் பார்ட்டை எவாலுவேட் பண்ணியாச்சு ரைட் expand பண்றேன் a square plus 2ab plus b square plus or minus p square minus b square bracket போடுங்க ஓகே divided by 2p ஓகே இப்போ என்ன பண்ணலாம் x equal to இது expand பண்ணிடுறேன் a square plus 2ab plus b square plus or minus p square minus b square divided by 2p ஓகே இப்போ நான் ஒரு ரெண்டு கேஸ் எடுக்கிறேன் p square plus 2pq plus q square ஓகே divided by okay plus மட்டும் எடுக்கிறேன் மைனஸ் h ஒன் டைம் எடுக்கணும் plus h plus மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா p square minus q square divided by 2pq ஓகே இது கேஸ் 1 அப்போ x equal to q square cancel ரைட் அப்போ p square 2p square plus 2pq divided by 2pq மேல 2p காமனா எடுத்தோம் அப்படின்னா p plus q ன்னு இருக்கும் divided by கீழே 2pq கேன்சல் பண்ணனா x வந்து p plus q by q case 2 வந்து x வந்து p square plus 2pq plus q square plus எடுத்தோமா plus or minus இப்போ minus p square minus q square divided by 2pq okay அப்போ x equal to minus உள்ளதெல்லாம் p square cancel அப்போ x equal to 2q square plus 2pq divided by 2pq இப்போ கேன்சல் பண்ணோம்னா 2q வெளில எடுத்தா q plus p இருக்குமா இதுக்கு q plus p plus q divided by p ஓகே இப்போ ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சு உன்னோட x வேல்யூ என்னது p plus q divided by q இன்னொன்னு p plus q divided by q ஓகே நெக்ஸ்ட் நம்ம வந்து ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ab the whole t equal to bt at ஓகே இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இந்த பப்ளிக்லயும் கேட்க வாய்ப்பு இருக்கு ரைட்டா இந்த ஐடென்டிட்டி ஆனது எந்த மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் ப்ரூவ் ஆகும் ஓகே மல்டிப்ளிகேஷன் மேட்ச் ஆயிடுச்சுன்னா எந்த மேட்ரிக்ஸ் ஆனாலும் ப்ரூவ் ஆகும் ஓகே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஓகே இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடையாது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா ரெண்டு ரோவும் சேமா இருக்கணும் காலமும் சேமா இருக்கும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இதுக்கு எத்தனை ரோ எத்தனை காலம் ஐடென்டிஃபை பண்ணணும் ஓகே எத்தனை ரோனா இப்படி பார்க்கும் ரெண்டு ரோவா எத்தனை காலம்னா இப்படி பார்க்கும் மேல இருக்கு 3 காலம் ரைட் இப்போ பிக்கு எத்தனை ரோன்னு பார்க்கும் 1 2 3 கிராஸ் காலம் வந்து 1 2 இந்த ரெண்டு நம்பரும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா அதாவது 2 cross 3யும் 3 cross 2 எடுத்தாச்சு இது ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா தான் ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ண முடியும் மேட்ச் ஆயிடுச்சா வர்ற ரிசல்ட் வந்து 2 cross 2 மேட்ரிக்ஸ் ஆகும் அதாவது ரெண்டு ரோ ரெண்டு காலம் வரும் ஓகே ரிசல்ட் இப்போ நான் LHS கண்டுபிடிக்கிறேன் LHS என்னது ஏபி த ஹோல் டி ஹோல் டிரான்ஸ்போஸ் இப்போ முதல்ல நான் ஏபி மல்டிபிள் பண்ணேன் ரைட் இப்போ ஏ எழுதிக்கிறேன் ஏ வந்து 5 2 9 1 2 8 b வந்து 1 7 1 2 5 minus ரைட் ஸோ நான் மல்டிபிள் பண்ணனா ஸோ மல்டிபிள் பண்ண முடியும் எனக்கு 2 cross 2 மேட்ரிக்ஸ் வரும் அதாவது இங்க ஒரு எலமெண்ட் இங்க ஒரு எலமெண்ட் இங்க ஒரு எலமெண்ட் இங்க ஒரு இது என்னது இது ஃபர்ஸ்ட் ரோ இது ஃபர்ஸ்ட் காலம் ரைட் அப்போ இது ஃபர்ஸ்ட் ரோ இது ஃபர்ஸ்ட் காலம் ரெண்டுத்தையும் ஒரு எலமெண்ட் ஒரு பிளேஸ்ல இருக்க பண்ணும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் டு ஃபர்ஸ்ட் 5 into 1 5 2 into 1 2 plus 2 ஆட் பண்ணி மூணாவது நம்பர் 9 5s are 45 ஓகே இப்போ அது முடிஞ்சு இப்போ இது ஃபர்ஸ்ட் ரோ தானே ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் ரைட் அப்போ ஃபர்ஸ்ட் டு ஃபர்ஸ்ட் நம்பர் 5 7s are 35 2 2s are 4 9 1s are 9 இங்க மைனஸ் இருந்தாலும் மைனஸ் ஓகே இது முடிஞ்சு ஓகே இப்போ அடுத்து அங்க என்ன இருக்குன்னு பார்க்கணும் இது செகண்ட் ரோ தானே இது செகண்ட் ரோ இது ஃபர்ஸ்ட் காலம் அப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் 1 into 1 1 2 into 1 2 8 into 5 40 இப்போ இதே செகண்ட் ரோல இது என்னது செகண்ட் காலம் அப்ப இந்த ரோ கூட இதை ஃபர்ஸ்ட் காலம் பண்ணிட்டோம்ல இதுல செகண்ட் காலம் பண்ணணும்
1 into 7 7, 2 into 2 4, 8 into minus 1 minus 1. Okay, அப்போ AB கான்செப்ட். AB என்னது 5 45 52, 35 4 39 minus 9 30, 1 plus 2 plus 40 43, 7 plus 4 11, 11 minus 8 3. ஓகேவா 7 minus 1 3. AB the whole T whole transpose. ரோ எல்லாம் காலமா மாத்தணும், காலம் எல்லாம் ரோ. எதுக்கு டிரான்ஸ்போஸ்? இது ரோவா, இது ஃபர்ஸ்ட் ரோ. அப்ப நான் ஃபர்ஸ்ட் காலமா அதை எழுதிடும் 52 30. இது செகண்ட் ரோ 43 30. அப்ப இது செகண்ட் காலம். இதுதான் LHS ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ RHS எடுக்கலாம். RHS BT AT. ஓகே, ஸோ B என்னது அங்க இருக்கு. அப்போ BT எப்படி ஃபர்ஸ்ட் இதுக்கு AB இது வோல்ட். அப்போ ஏவும் B மல்டிபிள் பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். இங்க பிஏவே டிரான்ஸ்போஸ் பண்ணணும், ஏவே டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும், ரைட்? அப்போ முதல்ல நான் BT கண்டுபிடிக்கிறேன். BTனா B இருக்கு, அப்போ டிரான்ஸ்போஸ் மாற்றும். அப்போ ரோவ காலம் இல்லாட்டி காலம் ரோ. ஓகே, இப்போ நான் 17 இருக்க ரோவை அதை காலமா எழுதிக்கிறேன் 17. 12 இருக்க ரோவை 12 காலம் எழுதிக்கிறேன். 5 1 minus 1 இருக்கிற காலம் எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ ஆர்டர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ AT. ஓகே, முதல் வந்தது 5 to 9, அப்போ அதை காலமா எழுதிக்கலாம் 5 to 9. ரெண்டாவது ரோ 1 to 8, அப்போ அதை 1 to 8 காலமா எழுதிக்கும். இது AT, ரைட்டா? இப்போ இது எத்தனை ரோ? 2 ரோ 3 காலம், 3 ரோ 2 காலம். அப்போ இதுக்கு மேட்ச் ஆகும், மல்டிபிள் பண்ண முடியுமா? முடியும். ஓகே, அப்போ வர ஆன்சர் எதுல வரும்? 2 cross 2ல வரும். அப்போ B2 AT பண்ணோம்னா B என்னது பண்ண ஆன்சர் வந்து நான் BT AT எழுதிக்கிறேன். BT வந்து 115 72 minus 1, AT வந்து 5122 9. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்றேன். வர ஆன்சர் 2 cross 2ல வரும். அப்போ எப்படி வருது? இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க. இது என்னது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 5s are 5, 1 2s are 2, 5 9s are 45. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 1s are 1, 1 2s are 2, 5 8s are 40. இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 7 5s are 35, 2 2s are 4, 1 9s are minus 1. இப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலம் 7 1s are 7, 2 2s are 4, minus 8. ஓகே, ஆட் பண்ணா 45 50 52 43 35 39 30, 7 plus 3. அப்போ இது 2 ஆ இருக்கு. 1 and 2 செக் பண்ணுங்க. 52 52 30 30 43 43 33. ஓகே, அப்போ from 1 and 2 LHS equal to RHS. Therefore ABBT equal to BT80. Hence proof. It ends very clear. Next one, if alpha and beta the roots of the equation, if beta minus alpha equal to minus 13/7, find the value of A. Given in beta minus alpha வந்து minus 13/7. என்ன பண்றேன்? மைனஸ் காமன் எடுக்க வெளில. அப்போ மைனஸ் எடுத்துட்டா மைனஸ் பீட்டா பிளஸ் ஆல்பான்னு வந்துருமா? இல்லாட்டி இப்படி பண்ணலாம், ஃபுல்லா மைனஸ் ஆல மல்டிபிள் பண்ணலாம். மைனஸ் பீட்டா பிளஸ் ஆல்பா ஈக்குவல் டு 13/7. அப்போ ஆல்பா மைனஸ் பீட்டா என்னது 13/7. ஓகே, கொடுத்துருக்க ஈக்குவேஷன் 7x² plus ax plus 2 equal to 0. சம் ஆஃப் த ரூட்ஸ் எழுதிக்கலாம். ஆல்பா அண்ட் பீட்டா தான் ரூட்ஸ், ரைட்? அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸ் b/a, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து c/a. இதை கம்பேர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் ஒட்டி இருக்கிறதா ax² bx plus c equal to 0. கேபிட்டல் வச்சுக்கலாம், ஏன்னா இங்க ஒரு a இருக்குல்ல. ஓகே, அப்போ a என்னது 7, b என்னது a, c என்னது 2. ஓகே, எல்லாமே கேபிட்டல். அப்போ மைனஸ் b/a. இந்த ஏபிசி யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணது. ஓகே, ஸோ நான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா இந்த ஏ இங்கே அதனால மாத்திருக்கேன். ஓகே, ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து மைனஸ் b/a, அதாவது மைனஸ் b டிவைடட் பை a வந்து 7. ஆல்பா பீட்டா வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் c/a 2/7. இது எதுக்கு எடுக்கணும் தேவைப்படும், ரைட்டா? இப்போ ஆல்பா மைனஸ் பீட்டா வந்து 13/7 கொடுத்தாச்சு. ஸோ அதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, அப்போ இங்கே எழுதுறேன். ஆல்பா மைனஸ் பீட்டா வந்து 13/7. இப்போ ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்றேன். ஆல்பா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் வந்து இந்த பக்கமும் ஸ்கொயர் பண்ணா a² minus 2ab plus b² equal to
169/49. ஓகே, இப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா, பீட்டா ஸ்கொயரை முன்னாடி எழுதிக்கிட்டேன், ஈக்குவல் டு 169/49. இப்போ நமக்கு என்ன தெரியும், ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் வந்து ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 2 ஆல்பா பீட்டா. எனக்கு ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் வேணும்னா ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படி வச்சுட்டு இந்த பிளஸ் 2 ஆல்பா மைனஸ் பீட்டா அந்த பக்கம் வச்சுன்னா அந்த பக்கம் மைனஸ் 2 போகுமா. அப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்ல ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா போடலாமா. அப்போ இந்த இடத்துல ஆக்சுவலா ஃபார்முலா ஆனா எப்படி வந்ததுன்னு நான் சொல்லிட்டேன், ஆல்ரெடி ஒரு 2 ஆல்பா சொல்லிட்டேன். ஓகே, இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 169/49. இப்போ a பிளஸ் பி இருக்கு, ஆல்பா பிளஸ் பீட்டா மைனஸ் a/7 தான் ஹோல் ஸ்கொயர், 4 ஆல்பா பீட்டா வந்து 2/7 ஈக்குவல் டு 169 வேல்யூஸ் ஆஃப் ஓகே 149. ஓகே, அப்போ a ஸ்கொயர் பை 49 மைனஸ் 8/7 ஈக்குவல் டு 169/49. ரைட், இங்க எல்சிஎம் எடுத்தா 49 வரும். ஓகே, 49 49 1 டைம், ஸோ a ஸ்கொயர் இன்ட்டு 1 a ஸ்கொயர், 49 7 எத்தனை டைம் 7 டைம், ஸோ 8 into 7 56 ஈக்குவல் டு 7 8 56 ஆகும். 7 49 7 டைம்ஸ், ஓகே அது மேலே மல்டிபிள் பண்ணும், 8 7 8 56 ஈக்குவல் டு 169/49. both get cancelled, so a square minus 56 equal to 169. So a square equal to 169 plus 56. add பண்ணா 6 to 550, நான் add பண்றேன் 225. ஓகே 225. அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் அந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட். இப்போ a வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 15 into 15 எழுதிக்கலாம் வெளில. இப்போ therefore the value of a என்னது பிளஸ் ஆர் மைனஸ் 15. ஓகே